கவிதைகளை ஆயுதமாக்கி உங்களிடம் அறிமுகமாகிறேன். தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த முறை உரையால் இங்கே முத்தமிட்டேன். இந்த முறை கவிதையால் முத்தமிடுகிறேன். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட கவிதையின் தலைப்பு போதை வேண்டாம் மனிதா, போதை வேண்டாம். ஏன் இந்த தலைப்புக்கு நான் எடுத்தேன் என்றால், கடந்த முறை வந்திருந்தேன். அருண்பாரதி என்கின்ற ஒரு எழுத்தாளரின் போதையில்லா தமிழ்நாடு கற்பனையா என்கின்ற ஒரு அருமையான புத்தகம் எனக்கு இந்த வேளையில் வழங்கப்பட்டது. அந்த புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தின் தாக்கத்தால் உருவாகிய ஒரு கவிதை தான் இந்த கவிதை. கவிதைக்குள் செல்கின்றேன். சில நிமிடம் உங்கள் செவிகளை சாயுங்கள். போதை ஒரு பேரழிவு சுனாமி. அடிமையான அப்பாவியான ஆசாமி. குடும்பத்தை பிரித்து குணத்தை சிதைத்து உடலை அழித்து உயிரை கொள்ளும் விஷச்செல். வேண்டாம் மனிதா, போதை வேண்டாம். ஒரு உண்மை கதை சொல்லவா? செல்லு கடையோன செல்லாப்பணம் ஆகிவிட்டால் குடி போதையா? செல்லு கடையோன செல்லாப்பணம் ஆகிவிட்டால் குடி போதையா? செல்ல பையன் சம்பாதிப்பான் என்று தாய் கற்பனையில் புலம்புகிறாள். தாய்க்கு தெரியவில்லை சம்பாதிப்பதெல்லாம் சாயங்காலத்திற்குள் கரைந்துவிடுவேன். வேண்டாம் மனிதா, போதை வேண்டாம். இளைஞர்களை தாய்ப்பால் சுவை விடவா உங்கள் போதை சுவையானது? தந்தை பாசத்தை விடவா உங்கள் போதை சுகமானது? குடிப்பதில் இல்லை கருவம், படிப்பதில்தான் கருவம். போதை ஒரு தீய சக்தியின் உருவம், அதை மறுப்பதே நல்ல கருவம். மனிதனை கொஞ்சம் சிந்தித்துப்பார். உன் குடிசை வீடு வறுமையின் கிறுக்கு. மழையில் நடுங்கும், வெயிலில் எரியும். இந்த நிலை எப்போது உனக்கு புரியும்? அம்மாவுக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து, அப்பாவுக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து, தங்கைக்கு மனம் செய்து கொடுத்து அழகு பார்க்க வேண்டாமா? அழகு பார்க்கும் கண் தன் உடலை மறந்து உறங்குகிறதப்பா சாலையிலே. நான் வேண்டுமானால் சில போதைகளை பட்டியலிடவா? அன்பின் போதை தாய், உழைப்பின் போதை தந்தை, அறிவுக்கு போதை அண்ணன், அழகுக்கு போதை தங்கை, காதலுக்கு போதை மனைவி, காதல் தோல்விக்கு போதை நட்பு, கனவுக்கு போதை இலக்கு, உலகுக்கு போதை நீ. இந்த உலகுக்கு போதை நீ. இந்த போதையை விடவா சிறந்தது உன் பொட்டலமும் தரமானியும்? வேண்டாம் மனிதா, போதை வேண்டாம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லவா? மருந்து என்று எண்ணி விருதாகி விடாதே மண்ணுக்கு. குடிப்பவன் தெருவில் இருக்கிறான், கொடுப்பவன் ஏசியில் இருக்கிறான். இதன் நடுவில் அரசியலும்